குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவன் சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு உற்சாகமாகவும் இலக்கில் நிலைத்தும் இருங்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 11 வசனம் 11 பார்ப்போம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சில நேரங்களில் நாம் இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் சொல்லும் போதோ அல்லது அவர்களை சபைக்கு அழைக்கும் போதோ அவர்கள் கேட்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் மனம் தளரக்கூடாது. இயேசுவும் அதை சந்தித்தார். வேதாகமம், அவர் தம்முடையவர்களிடத்தில் வந்தார், தம்முடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 கூறுகிறது. இருந்தாலும் தேவனுடைய திட்டம் தொடர்ந்து நிறைவேறியது. அநேகருடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டன. அப்போஸ்தலனாகிய பவுலும் இயேசுவை பற்றி பிரசங்கித்த போது நிராகரிப்பை சந்தித்தார். சிலர் அவருடைய செய்தியை கேட்க மறுத்தார்கள். ஆனால் பவுல் மகிழ்ச்சியுடன் இருந்து கேட்க தயாராக இருந்தவர்களிடம் தொடர்ந்து நற்செய்தியை அறிவித்தார் என்று அப்போஸ்தலர் 18 கூறுகிறது. தேவன் நாமும் அதையே செய்ய விரும்புகிறார். நாம் எல்லோருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய இருதயத்தை எப்போதும் சந்தோஷமும் அன்பும் நிறைந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து இயேசுவுக்காக பிரகாசிக்கும் போது மற்றவர்களும் அவரிடம் ஈர்க்கப்படுவார்கள். எனவே எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருந்து தொடர்ந்து முன்னேறுவோம். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 13 வசனங்கள் 46 48 வரை. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்க. அன்பான பரலோக பிதாவே, எல்லாவற்றிலும் எங்களை வழிநடத்தும் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் எங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் வேலை செய்யும் இடத்திலும் எங்கள் சமூகத்திலும் தெருக்களிலும் பிரயாணிக்கும் பேருந்து, ரயில் எங்கு சென்றாலும் உங்களுடைய நற்செய்தியை பகிரும் போது அநேகர் உங்களை அறிந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இன்று தந்த இந்த வசனத்துக்காக நன்றி. இயேசு ராஜாவே, இந்த காலங்களிலும் அப்பா அநேக ஊழியர்கள் எழும்பி இயேசு ராஜாவே உங்கள் வசனங்களை, உங்கள் வார்த்தை அப்பா தெருக்கள் தோறும் அப்பா பிரசங்கிப்பதை நாங்கள் காண்கிறோம் ராஜா. என் அன்பு ராஜாவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் அப்படி உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் ராஜா. அவர்கள் அப்பா மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வசனங்கள் ஒவ்வொன்றும், அவர்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அக்கினியாய் கேட்பவர்கள் இருதயத்தை துளைக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் அப்பா ரட்சிப்புக்கு உகந்த அந்த இருதயமாக அந்த கேட்பவர்கள் இருதயத்தை சதையானதாக மாற்றுங்க ராஜா. இன்னும் காலம் இல்லையே ராஜா. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு ராஜாவே உங்கள் ரட்சிப்பு என்னும் பேழைக்குள் வந்து சேர நித்திய ஜீவனை தமதாக்கிக் கொள்ள நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 3rd of July 2026, and the topic for today is stay encouraged and focused. Opening scripture is taken from Romans 11 verse 11. Again I ask, did they stumble so as to fall beyond recovery? Not at all.
Rather, because of their transgression, salvation has come to the Gentiles. Sometimes, when you tell others about Jesus or invite them to church, they may not listen. When that happens, don't be discouraged. Even Jesus experienced this. The Bible says in John 1, verse 11, He came to His own, and His own did not receive Him. Yet God's plan continued, and many lives were changed. Book of Acts shows us Paul also faced this rejection when he preached about Jesus. Some people refused to listen, but Paul remained joyful and kept sharing the good news with those who were ready to hear. God wants you to do the same. Pray for everyone, but keep your heart glad and full of love. As you continue to shine for Jesus, others will be drawn to Him. Stay joyful and keep going. Hallelujah. Let's look into another scripture from Acts 13, verses 46 to 49. Then Paul and Barnabas answered them boldly, We had to speak the word of God to you first. Since you reject it and do not consider yourself worthy of eternal life, we now turn to the Gentiles. For this is what the Lord has commanded us. I have made you a light for the Gentiles, that you may bring salvation to the ends of the earth. When the Gentiles heard this, they were glad and honored the word of the Lord, and all who were appointed for eternal life believed. The word of the Lord spread through the whole region. Glory to God. Let's pray. Dear Heavenly Father, thank you for your word that guides me in all things. As I share your good news with my friends, family, at my workplace, in streets, bus, train, and everywhere I go in my community, I pray that many will come to know you. In Jesus' name, amen. Hallelujah. Thank you, Lord Jesus.